ஜெபம் ஜெபம் துதி துதி ஆராதனை ஆராதனை புதுப்பாடல் புதுப்பாடல் யுத்தம் யுத்தம் எழுப்புதல் எழுப்புதல் உத்தரவாதம் உத்தரவாதம் ஐக்கியம் ஐக்கியம் ஐக்கியம். கை தட்டும் போதே பிசாசு வெட்கப்படுற மாதிரி கை தட்டணும். உம்மை நம்பி வந்து நான் வெட்கப்படல, உண்டாய பெண்ணை கைவிடல. உம்மை நம்பி உண்டாய பெண்ணை சொல்லுங்க வெறுங்கையா. நான் வெறுங்கையாய் சபைக்குள்ள நாங்க வரும்போது அப்படிதான் வந்தோம். இப்போ எப்படி வச்சிருக்கீங்க? வெறும் கையாய் வெறும் ஓல கூடாரம் தான் இருந்துச்சு. இப்போ எப்படி வச்சிருக்கீங்க சொல்லுங்க. சண்டே கிளாஸ் பிள்ளைங்களா சொல்லுங்க எல்லாரும். வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போது வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு. நீங்க பாருங்க. பரதேசியாக தூத்துக்குடியில இருந்தோமே, பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாகவே எனக்கு தந்து. பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக நல்ல கையை தட்டி கையை நல்லா தட்டுங்க. காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், காலங்கின எனக்காக. எத்தனை தடவை அழுதுட்டே உள்ள வந்தீங்கல்ல, கண்ணீரெல்லாம் தொடச்சார. மறுபடியும் சொல்லுங்கண்ணா. நான் காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், காலங்கின எனக்காக. நான் காயப்பட்டு எத்தனையோ ஆராதனையில வந்து அழுதோம். கண்ணீரெல்லாம் மாற்றினீங்களப்பா. உடன்படிக்கை என்னோடு செய்து நான் இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்து. இந்த மாசம் சொல்லி இருக்கிறாரு, நீ சகலத்தை திருப்பி கொள்வாய். நான் உம்மை துதிப்பேன். ஏமாற்றி சென்றேன், ஏமாற்றப்பட்டேன், நீர் மட்டும் என்னை ஏமாற்றவில்லை. ஏமாற்றப்பட்டேன், நீர் மட்டும் என்னை ஏமாற்றவில்லை. வாக்குத்தத்தம் நீர் எனக்கு தந்து, இஸ்ரவேலா என்னை ஆசீர்வதித்து. நீ எனக்கு தந்து என்னை இஸ்ரவேலா. நல்ல கையை தட்டி சொல்லுங்க. Come on, one more time, do it. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உண்டாய பெண்ணை. Come on, அப்போஸ்தலர் சபையே, அவரை நம்பி வந்த ஒருவர் வெட்கப்படுவதில்லை. வரும்போது அப்படிதான் போயிருந்தோம். சாப்பிடுறது கூட வழி இல்ல, வெறும் கையாய். ஆனா இப்ப கொடுக்க வச்சிருக்கீங்களே, நீங்க மட்டும் சதல உயர்த்தி One more time, louder, do it.
ஆண்டவர் பிரைஸ் பண்ணுங்க. மறுபடியும் சொல்லுங்க. பரிசுத்தர் 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 பரிசுத்தர். அப்படி ரெண்டு கையை வைத்து சொல்லுங்க. பரிசுத்தர் ரபஹரதரா சுகுருதுரு வரதரதா உரபபா பபா பபா பபா. பரிசுத்தர் 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 பரிசுத்தர். இல்ல நாவுகளும் சொல்லட்டும். கேருபின் சேராபின் நித்தமும் போற்றப்படுகிற தெய்வம் நீ பரிசுத்தர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓசன்னா 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 ஓஷபபபபப உதரபபபபபபப ஷகதரதரதரதரதர ரபபபபபபபபபபப கரதரதர ஷகரதர. ஓசன்னா 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 ஓசன்னா. இயேசு ஜெயித்தா இயேசு ஜெயித்தா இயேசு ஜெயித்தா சாத்தானை. இயேசு ஜெயித்தா இயேசு வென்றா இயேசு வென்றா. பரிசுத்தர் 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 பரிசுத்தர். நீங்க ஒருவரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். கண்களை மூடி உங்க பிரசன்னத்தில் இருக்கிறோம்ப்பா. ஒரு பயம் எங்களுக்குள்ள வரட்டும், ஒரு நடுக்கம் வரட்டும். சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பாக நிற்கிறோம். வானத்தையும் பூமியும் ஒரே ஒரு வார்த்தையால உண்டாக்கி பூமியின் உருண்டையில் மேல வீட்டிருக்கிற சர்வ வல்லவருக்கு முன்பாக நிற்கிறோம். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளதே. இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஆராதிப்பதற்கு துதிப்பதற்கென்று இஸ்ரவேலான நம்மளை நியமித்திருக்கிறாரே. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் அவர் வாசம் பண்ணுகிறவரே. ஓ ரபகவா ஷகரதரதரமா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவே கல்வாரி நாயகனே, மரணத்தை ஜெயித்தவரே, வரப்போகிற மேசியாவே, உம்மை உயர்த்துகிறோம். சொல்லுங்க.
கொள்ளுவாய், சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்ளுவாய், சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்ளுவாய், சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்ளுவாய். சவுலோ 1000, தாவீதோ 10000, சவுலோ 1000, தாவீதோ 10000. இது தாவீதின் கொள்ளையே, இது தாவீதின் கொள்ளையே, இது தாவீதின் கொள்ளையே, இது தாவீதின் கொள்ளையே. சத்துருவை நீங்க துரத்தி துரத்தி சகலத்தையும் நீங்கள் திருப்பிக் கொள்ள போறீங்க. எதிரியை நீங்க துரத்தி துரத்தி அந்த பாளையத்தை நீங்க கொள்ளையிட போறீங்க. சத்துருவை நீ துரத்தி துரத்தி சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்ளுவாய், எதிரியை நீ துரத்தி துரத்தி பாளையத்தை நீ கொள்ளையிடுவாய். சத்துருவை சொல்லுங்க, சத்துருவை நீ துரத்தி துரத்தி சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்ளுவாய், எதிரியை நீ துரத்தி துரத்தி பாளையத்தை நீ கொள்ளையிடுவாய். இது தாவீதின் கொள்ளையே, இது தாவீதின் கொள்ளையே, இது தாவீதின் கொள்ளையே, இது தாவீதின் கொள்ளையே. அபிஷேகத்திற்கு முன் பலவான் நிற்க முடியாதே, வல்லமைக்கு முன் திறமை நிற்க முடியாதே. சொல்லுங்க, அபிஷேகத்துக்கு முன், அபிஷேகத்திற்கு முன் பலவா நிற்க முடியாதே, வல்லமைக்கு முன் திறமை நிற்க முடியாதே. இது தாவீதின் கொள்ளையே, இது தாவீதின் கொள்ளையே, இது தாவீதின் கொள்ளையே, இது தாவீதின் கொள்ளையே. ஹல்லேலூயா. மீண்டுமாய் பாஸ்டர் ராபர்ட் ரொனால்டை கரங்களை தட்டி வாழ்த்தி வரவேற்போம். சந்தோஷமான கூட்டங்களின் பகல் நேரத்திற்காக ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளின் காலையிலேயும் உங்களோடு சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க இட்ஸ் சிம்பிளி வண்டர்ஃபுல்.
என் வீடும் இந்த பக்கத்தில் எங்கேயாவது இருந்திருந்தால் நல்லா இருக்குமேனு. You are all blessed. எல்லா தேவ மனிதர்களுக்காக பரிசுத்தவான்களுக்காக ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். உங்களோடு இணைந்து இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையில் கர்த்தரை ஆராதித்தது என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு காலை வேளை. அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். சந்தோஷமாக நாம் வேத தியானத்திற்கு நேராக கடந்து செல்லலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களை வாசிக்கலாம். 30ஆம் வருஷம் 4ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே நான் கேபார் நதி அண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன். யோயாக்கீன் ராஜாவுடைய சிறையிருப்பின் 5ஆம் வருஷமாய் இருந்தது. அந்த 5ஆம் தேதியிலே கல்தேயர் தேசத்திலுள்ள கேபார் நதி அண்டையிலே பூசி என்னும் ஆசாரனுடைய குமாரனாகிய எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அங்கே கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது. அங்கே கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது. ஒரு நிமிஷம் கண்ணை மூடி பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபிக்கலாம். அங்கே எசேக்கியேல் மேல் அமர்ந்த கர்த்தருடைய கரம் இந்த பகல் கூட்டத்திலேயே மேலே அமர வேண்டும் என்கிற எண்ணத்தோட பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, நல்ல காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்தில் ஆராதிக்க, உம்முடைய நாமத்தை உயர்த்தி கொண்டாடி மகிழும்படி ஆண்டவர் செய்த கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி. தொடர்ந்து நாங்கள் உம்முடைய வசனத்தை தியானிக்கும்போ ஒரு பலத்த அபிஷேகம் இந்த கூடாரத்தை ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற அத்தனை தேவ ஜனங்கள் மேலும் உம்முடைய கரம் ஆழமாய் இறங்குவதாக. ஒரு ஆத்மா கூட கர்த்தர் என்னை தொடவில்லை அப்படின்னு இந்த இடத்தை விட்டு எழும்பக்கூடாது. அத்தனை பேரையும் ஆண்டவர் தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பலமுள்ள கரம் எங்கள் நடுவில் வந்து அமரப்போகிறபடியால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வேதனைகள் பிரச்சனைகள் மாறி இந்த நாளின் இந்த காலை ஆராதனையிலே ஜனங்கள் விடுவிக்கப்படுவதை எங்கள் கண்ணால் காணும்படி கர்த்தர் கிருபை செய்வீராக. எங்களை தாழ்த்துகிறோம். நம்முடைய நாமத்தை மட்டும் உயர்த்தணும். வசனத்தின் மூலம் நீர் இடைப்படணும். ஜெபத்தை கேட்டபடியால் உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சந்தோஷம் உள்ளவர்கள் கரம் உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். எந்த பின்னணியத்தில் எசேக்கியேல் தரிசனங்களை கண்டார் என்பதை கொஞ்சம் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். எசேக்கியேல் இந்த தரிசனத்தை கண்டதின் பின்னணி என்ன? 1, 2, 3 வசனங்களை ஆண்டவர் எசேக்கியேலுக்கு தரிசனமாக காட்டி கொடுத்து தமது கரத்தை அவன் தலைமேல் வைக்கும் பொழுது எசேக்கியேல் இருந்த நிலைமை என்ன என்பதாக்கும் இந்த பகல் நாம் தியானிக்க போகிறது. இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்தது. ஒரு தடவை சொல்லுங்க, கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்தது. பழைய ஏற்பாடு 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஓல்ட் டெஸ்டமெண்ட் இஸ் டிவைடட் இன்டு 3. 1 வரலாறு, இன்னொன்று உபதேசங்கள், இன்னொன்று தீர்க்க தரிசனங்கள். வரலாறு, உபதேசங்கள், தீர்க்க தரிசனங்கள். ஹிஸ்டரி, ப்ராஃபசி, டாக்ட்ரின். அப்படி 3 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் முதல் எஸ்தரின் புஸ்தகம் வரை உள்ள அத்தனை புஸ்தகங்களும் வரலாறு. யோபுவின் புஸ்தகம் முதல் உன்னத பாட்டு வரை உள்ள புஸ்தகங்கள் உபதேசங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலிருந்து மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் வரை உள்ளவைகள் தீர்க்க தரிசனங்கள். அப்போ வரலாறு, உபதேசங்கள், தீர்க்க தரிசனங்கள். தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் 17 எண்ணம் உண்டு. ஏசாயா முதல் மல்கியா வரை உள்ளவைகள். அதுபோல வரலாற்று புஸ்தகங்களும் 17 எண்ணம் உண்டு. வரலாறு 17 வரலாறு, 17 தீர்க்க தரிசனங்கள் ப்ளஸ் 5 உபதேசங்கள் ஈக்குவல் டு 39. புதிய ஏற்பாடும் அதுபோல வரலாறு, உபதேசங்கள், தீர்க்க தரிசனங்கள். பழைய ஏற்பாட்டில் உபதேசம் அப்படிங்கிறது குறைவாக்கும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் மத்தேயு முதல் அப்போஸ்தல நடபடிகள் வரை வருகிற புஸ்தகங்கள் வரலாறு, ரோமர் முதல்
யூதா வரை வருகிற புஸ்தகங்கள், உபதேசங்கள், ஒரு தீர்க்க தரிசனம். பழைய ஏற்பாட்டில் வரலாறும் தீர்க்க தரிசனமும் துல்லியமாக இருக்கும் பொழுது புதிய ஏற்பாட்டில் ஒரு தீர்க்க தரிசனம், அது வெளிப்படுத்தின விசேஷம். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளை 2 வகைகளாக நாம் பிரிக்க முடியும். ஒன்று ஓரல் ப்ராஃபட்ஸ், இன்னொன்று ரிட்டன் ப்ராஃபட்ஸ். தீர்க்க தரிசனம் பேசி தீர்க்க தரிசனத்தை எழுதின தீர்க்கதரிசிகள், தீர்க்க தரிசனத்தை பேசி விட்டுவிட்ட தீர்க்கதரிசிகள். They have spoken, have not written. Some have written, not spoken. அப்போ தீர்க்க தரிசனம் உரைத்த தீர்க்கதரிசிகள் உண்டு, தீர்க்க தரிசனத்தை எழுதின தீர்க்கதரிசிகள் உண்டு. ஆக பழைய ஏற்பாட்டில் வேதத்தில் முழுக்க வந்திருக்கிற தீர்க்கதரிசிகளை 2 வகைகளாக நாம் பிரிக்க முடியும். ஒன்று காட் சென்டர்டு ப்ராஃபட்ஸ், 2 மேன் சென்டர்டு ப்ராஃபட்ஸ். தேவனை மையப்படுத்தி தீர்க்க தரிசனம் உரைக்கிற தீர்க்கதரிசிகள், மனுஷனை மையப்படுத்தி தீர்க்க தரிசனம் உரைக்கிற தீர்க்கதரிசிகள். மனுஷனை மையப்படுத்தி தீர்க்க தரிசனம் உரைக்கிற தீர்க்கதரிசிகள் ஜனங்களை பார்த்து சொன்னார்கள், யூ ஆர் ஆல் ரைட், நீங்கள் போயிட்டே இருங்க, நல்லா இருக்கிறீங்க. சப்போஸ் யூ லீவ் காட், காட் வில் நாட் லீவ் யூ. நீங்கள் கர்த்தரை விட்டு விட்டாலும் கர்த்தர் உங்களை விடுவதில்லை அப்படின்னு தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஒரு கூட்டத்தினர்கள் சொன்னார்கள், இட்ஸ் நாட் லைக் தட், அது அப்படி அல்ல, நீங்கள் அவரை விட்டால் அவரும் உங்களை விட்டு விடுவார் அப்படின்னு தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். மேன் சென்டர்டு, மனுஷனை மையப்படுத்தி தீர்க்க தரிசனம் சொன்னவர்கள், நீங்கள் எப்படி போனாலும் கர்த்தர் உங்களை விடுவதில்லை அப்படின்னு சொன்னார்கள். தேவனை மையப்படுத்தி தீர்க்க தரிசனம் சொன்னவர்கள், நீங்கள் ஆண்டவரை விட்டால் அவர் உங்களை விடுவார் அப்படின்னு தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அப்படி தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற காலத்தில் ஒரு கூட்டத்தினர் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள், ஒரு எதிராளியை ஆண்டவர் அனுப்பிவிட போகிறார். இன்னொரு வகை தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள், அப்படி எதிராளியை கர்த்தர் அனுப்புவதில்லை, ஆண்டவர் உங்க பக்கத்தில் இருக்கிறார். ஆண்டவர் நீங்கள் பாவம் செய்தால் எதிராளியை அனுப்பிவிடுவார் அப்படின்னு தேவனை மையப்படுத்தி தீர்க்க தரிசனம் உரைத்ததன்படி ஆண்டவர் எதிராளிகளை அனுப்பிவிடத் தொடங்கினார். எதிராளிகளை அனுப்பிவிட்டது 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரத்தில் எதிராளி எருசலேமுக்கு விரோதமாய் கடந்து வருகிறான். என்ன நடக்கிறது? 10வது வசனத்தை வாசிக்கலாம். அக்காலத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரின் சேவகர் எருசலேமுக்கு வந்தார்கள். நகரம் முற்றுகை போடப்பட்டது. அடுத்த வசனம், பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருடைய சேவகர் நகரத்தை முற்றுகை போடுகையில் அவன் தானும் அதற்கு விரோதமாய் வந்தான். உங்க பைபிள்ல பாருங்க, தானும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கிறது. தானும் அப்படின்னு சொன்னா பாபிலோனிய அரசன், அவன் யுத்தத்திற்கு போவது இல்லை. ஜனங்கள் கடந்து போய் போர்ச்சேவகர்கள் யுத்தம் பண்ணி தேசங்களை பிடித்தெடுப்பார்கள். அவன் போய் வெற்றியை கொண்டாடும்படி கடந்து போவான். ஆனா இங்கே தானும் யுத்தத்திற்கு கடந்து போயிருக்கிறான். அவன் யுத்தத்திற்கு கடந்து போனதுல 2 நோக்கங்கள் உண்டு. ஒன்று, எருசலேம் தேவாலயம் எப்படி இருக்கிறது அப்படின்னு நாம் பார்க்கணும். 2, அந்த எருசலேம் தேவாலயத்தை என் சொந்த கையால் இடிக்கணும். அப்படிங்கிற 2 திட்டங்களோட he himself, அவன் தானும் யுத்தம் பண்ண கடந்து வருகிறான். இப்போ உள்ளுக்குள்ள 2 தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். எதிராளி வெளியே முற்றுகை போட்டு கொண்டிருக்கும்போ ஒரு கூட்டத்தினர் சொல்றாங்க, சத்ரு உங்களை பிடிக்க போறான், தேவ கரத்தில் உங்க விட்டு கொடுங்க. இன்னொரு கூட்டத்தினர் சொன்னார்கள், nothing is going to happen, எதிராளி வந்ததை போல பின்னிட்டு திரும்புவான், நீ பயப்பட தேவையில்லைன்னு தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். என்ன நடந்தது? தேசம் பிடிக்கப்பட்டது. தேசம் பிடிக்கப்பட்டப்போ அவன் பண்ணின யுத்தத்தின் தந்திரங்களை நீங்க கவனிங்க. 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். அங்கே இருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் சகல பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரமனையின் பொக்கிஷங்களையும் எடுத்துக்கொண்டு இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தில் உண்டாக்கி இருந்த
பொன் பனிமுட்டுகளை எல்லாம் கர்த்தர் சொல்லியிருந்தபடியே உடைத்து போட்டு எருசலேமியர் அனைவரும் சகல பிரபுக்களும் சகல பராக்கிரமசாலிகளுமாய் ஆகிய 10,000 பேரையும் சகல தச்சரையும் கொல்லரையும் சிறைப்பிடித்து கொண்டு போனான். எல்லாரும் உங்க பைபிள்ல பார்த்துக்கிடுங்க, அவன் யாரை பிடிச்சிட்டு போனான்னு உங்க பைபிளை பார்த்துக்கிடுங்க. நம்பர் 1 பராக்கிரமசாலிகள் 10,000, நம்பர் 2 தச்சர், நம்பர் 3 கொல்லர். யாரை பிடிச்சிட்டு போறான்? பராக்கிரமசாலிகளை பிடிச்சிட்டு போறான், தச்சரை பிடிச்சிட்டு போறான், கொல்லரை பிடிச்சிட்டு போறான். எதற்கு பராக்கிரமசாலிகளை பிடிச்சிட்டு போகணும்? ஏன்னா இவங்க எதிர்காலத்தில் எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். அது நடக்காம இருக்குன்னா இன்னைக்கே இவங்களை பிடிச்சிட்டு போகணும். அதாவது நாம 10 வருஷம் தாண்டி தான் யுத்தத்தை பற்றி யோசிப்போம். சாத்தான் 10 வருஷத்துக்கு முன்னே யுத்தம் பண்றான். எல்லா பராக்கிரமசாலிகளையும் பிடிச்சிட்டு போறான். இனி இவங்க எனக்கு விரோதமா யுத்தம் பண்ண கூடாது. 2 கொல்லர்களை பிடிச்சிட்டு போறான். கொல்லர்களுக்கு தூத்துக்குடி தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? கொல்லர். அந்த இரும்புல வேலை செய்கிறவங்க, இரும்புல வேலை செய்கிறவங்களாக கொல்லர்கள். ஏன் கொல்லர்களை பிடிச்சிட்டு போறான் தெரியுமா? இவங்க வீட்டில் இருந்து ஆயுதங்களை உண்டு பண்ணுவாங்க, ஈட்டிகளையும் பட்டயங்களையும் உண்டு பண்ணுவாங்க. இவங்களை பிடிச்சிட்டு போனா இஸ்ரவேல் ஜனங்கள் யூதர்கள் ஆயுதம் இல்லாம நிற்பாங்க. 3 தச்சர்களை பிடிச்சிட்டு போறாங்க. எருசலேம் தேவாலயத்தை இவங்க இடிச்சாச்சு. தச்சர்கள் இருந்தா வைராக்கியத்தோட எழும்பி கட்டுவாங்க. தச்சர்களை பிடிச்சிட்டு போனா நான் இடித்தது ஒரு நாளும் கட்டப்படுவது இல்லை. இந்த 3 நோக்கத்திற்காக, 1 இனி யுத்தம் பண்ணுகிற ஆட்கள் இருக்கக்கூடாது, 2 இனி யுத்தம் பண்ண ஆயுதங்கள் இருக்கக்கூடாது, 3 நான் இடிச்சு போட்டதை எவரும் கட்டக்கூடாது. மறுபக்கத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நீ கொல்லரை கடத்திட்டு போற, தச்சர்களை கடத்திட்டு போற, போர்ச்சேவர்களை பிடிச்சிட்டு போற. மறுபக்கம் ஆண்டவர் ரொம்ப சிம்பிளா சொல்றாரு, நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. கொல்லனை கொண்டு போயிட்ட, தச்சனை கொண்டு போயிட்ட, போர்ச்சேவகனை கொண்டு போயிட்ட. ஆண்டவர் சொல்றாரு, நானே இறங்கி வர போறேன். I myself will come down to build my church. நான் இறங்கி வந்து என் சபையை கட்டினா நீ யாரை சிறைபிடிக்க முடியும்? கர்த்தரே 2017 கட்டுகிறார். யுத்தத்தின் முடிவில் தேசங்களை விட்டு கிளம்பி போறாங்க. எல்லா மனுஷரையும் பிடிச்சிட்டு போறாங்க. சொந்த தேசத்தை விட்டு கிளம்பி போறாங்க. இப்போ இங்கிருந்து தூத்துக்குடியில் நீங்க கிளம்பணும் அப்படின்னு சொன்னா நீங்க எதை எடுத்துட்டு கிளம்புங்க? நம்பர் 1 லைசன்ஸ், நம்பர் 2 ஏடிஎம் கார்டு. இது 2ம் கையில் இருந்தால் எங்கே வேணாலும் போய் பிழைக்கலாம். ஓட்டி பிழைக்கலாம், இல்லை எப்படியாவது பிழைக்கலாம். அதுக்காக நாம் இப்படி 2 பொருட்களை எடுத்துகிட்டு போவோம். யூதர்கள் சொந்த தேசத்தை விட்டு இவங்க கிளம்ப போகிறாங்க. புருஷன் கிளம்புறாரு, மனைவி கிளம்புறாங்க, பிள்ளைகள் கிளம்புது. எல்லாருமா சேர்ந்து நின்று வீட்டில் இருந்து ரொம்ப வேல்யூவான பொருளை எடுத்துகிட்டு போகணும். ரொம்ப வேல்யூவான பொருளை எடுத்துகிட்டு போகணும். அது இனி திரும்ப வர வாய்ப்பு இல்லை, எங்கே போனாலும் அதை கையில் வச்சிருக்கணும் அப்படின்னு நீங்கள் உங்கள் வீட்டை விட்டு கிளம்புனா எதை எடுத்துகிட்டு போவீங்க? இனி ஒரு நாள் உங்க வீட்டுக்கு நீங்க திரும்ப வர போறதில்லை. உங்க வீட்டில் இருந்து எடுத்துட்டு கிளம்புங்க. which one will you take? ஒரு தாயார் சொன்னாங்க, பைபிளை எடுத்துட்டு போவேன்னு. கூட்டம் முடிஞ்சு நீங்க என்ன பார்த்துட்டு தான் போகணும். Praise the Lord. எதை எடுத்துட்டு போவோம்? ஜுவல்ஸா ஏதாவது இருந்தா எடுத்துட்டு போவோம். கோல்டு, டைமண்ட், அந்த மாதிரி ஏதாவது பொருட்கள் இருந்தா நாம எடுத்துட்டு போவோம். யூதர்கள் சொந்த தேசத்தை விட்டு, சொந்த ஜனத்தை விட்டு, சொந்த வீட்டை விட்டு கிளம்பும்போ எதை எடுத்துட்டு போனாங்கன்னு தெரியுமா? 137ஆம் சங்கீதம் 1வது வசனம் 2வது வசனம். பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து, பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து சீயோனை நினைத்து அழுதோம். அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். அதன் நடுவில் இருக்கும் அலரி செடிகள் மேல் எங்கள் உங்க டிஸ்பிளேல பார்த்துட்டு நீங்க சொல்லணும் எதை எடுத்துட்டு போனாங்கன்னு. அதன் நடுவில் இருக்கும் அலரி செடிகளின் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம். இப்ப சொல்லுங்க, பாபிலோன்ல இருக்கிறாங்க. எருசலேமில் இருந்து பாபிலோனுக்கு போகும்போ என்ன கொண்டு போனாங்க? சத்தமா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க.
ஆண்டவரை ஆராதிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்குமானா நாங்க ஆண்டவர் ஆராதிப்போம். நாங்க ஆண்டவர் ஆராதிக்கும் போ சங்கிலிகளை உடைத்து போடுவார். ஒரு நிமிஷம் நல்ல கரந்தட்டி இந்த காலையில் ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாருங்க. அந்நிய பாஷை பெற்றவர்கள் அந்நிய பாஷையில் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எதை இழந்தாலும் ஆராதனையை நாம் விடுவதில்லை. எதையும் கைவிட்டு போனாலும் அந்த கிண்ணறத்தை உயர்த்த போறேன் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கண்ணை மூடி ரெண்டு கரந்தட்டி அந்தல சந்தல ரியந்தல கமல் கதன அடகதன பிரௌடவரதலவா. கண்ணுக்கு முன்னால தலை துண்டிக்கப்பட்டு செத்து கிடக்கிற சடலங்கள், புருஷனை இழந்து போன மனைவி, மனைவியை இழந்து போன புருஷன், பிள்ளைகளை இழந்து போன குடும்பம் கண்ணீரோட வீட்டுல இருந்து கிளம்பும்போ கிண்ணறங்களை கையில் எடுக்கிறாங்க. somebody is asking, ஒரு ஆளு கேட்கிறாரு, ஏன் நீங்க அதை கையில் எடுத்துட்டு போறீங்க? அப்ப இவங்க சொன்னாங்க, இதனுடைய வல்லமை என்னன்னு உங்களுக்கு தெரியாது. நாங்க சிறைச்சாலைக்குள்ள கையை தட்டினா அது அசையும். நாங்க பிரச்சனைக்கு நடுவில் கையை தட்டினா அது உடையும். எங்க போனாலும் ஆராதிக்கிறவன் வாழ்ந்து கொண்டிருப்பான். அடகம் கமனம் அந்தல் மனாதனா அல்கந்தர சந்தரதலவா. இந்த கூடாரத்தை பத்தி நீங்க சொல்லணும். பணம் போனாலும், புகழ் போனாலும், ஆரோக்கியம் போனாலும் ஆராதனையை நாம் விடுவதில்லை. I will not leave my worship. பிள்ளை கேக்குது, மம்மி கர்த்தர் தான் கைவிட்டு விட்டார் இல்லையா? ஆண்டவர் நம்ம வீட்டுல பெரிய பிரச்சனையை வச்சார் இல்லையா? கிளம்பும்போ நீங்க ஏன் கிண்ணறத்தை எடுத்துட்டு கிளம்புறீங்க? why do you ஏன் இன்னும் இதை விடாம பிடிச்சிருக்கிறீங்க? அந்த தாய் சொல்லுது, ஆண்டுகள் தாண்டலாம், காலங்கள் தாண்டலாம், அரசர்கள் செத்து போகலாம், கிண்ணறத்தை எடுத்தவன் விடுகிற கண்ணீர் பதிலளிக்காமல் போவதில்லை, போவதில்லை, போவதில்லை. இதை விட நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. more than this. எங்க இருந்தாலும் ரெண்டு கை தட்டி இந்த பகல் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரை உயர்த்துகிறவன் எங்க இருந்தாலும் விடுவிக்கப்படுவான். ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவன் எங்கிருந்தாலும் விடுவிக்கப்படுவான். கிண்ணறங்களை எடுத்துட்டு கிளம்புறாங்க. எப்படி இவங்களை கொண்டு போனாங்க அப்படின்னு கேட்டா 3 தடவை இவங்களை கொண்டு போனாங்க. 606596586 3 தடவை இவங்களை கொண்டு போனாங்க. 606 BC, 596 BC, 586 BC 3 தடவை இவங்களை கொண்டு போகும்போ எப்படி இவங்களை கொண்டு போனாங்க தெரியுமா? ஒரே சங்கிலியில லாக் பண்ணி கொண்டு போனாங்க. எப்படி கொண்டு போனாங்க? ஒரே சங்கிலி. அது எப்படி? கையை கட்டி, அதே சங்கிலினால இடுப்பை கட்டி, பின்னால் வர்ற ஆளோட கையை கட்டி, அவரோட இடுப்பை கட்டி, அதற்கு பின்னால் வர்ற ஆளோட கையை கட்டி, அந்த ஆளோட இடுப்பை கட்டி. உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். லிங்க் பண்ணி கொண்டு போனாங்க. அதனால ஒரு குணம் உண்டு. குணத்துக்கு என்ன சொல்லணும்? ஒரு குணம் உண்டு. அது என்ன குணம்னு கேட்டா, ஃப்ரண்ட் லைன்ல நிக்கிறது 25 வயசு பையன். ஃப்ரண்ட் லைன்ல நிக்கிறது யாரு? 25 வயசு பையன். அவன் எப்படி கால் வைப்பான்? அவன் 2 அடி நீளத்துல கால் வைப்பான். தொட்டு பின்னால வாரது 90 வயசு தாத்தா. அவர் எப்படி கால் வைப்பாரு? 1/2 இன்ச்சில வைப்பாரு. 2 அடி நீளத்துல கால் வைக்கிற ஆளுக்கு பின்னாடி வர ஆளு 1/2 இன்ச்சில கால் வச்சா என்ன நடக்கும் தெரியுமா? மீதி 1.25 அடி இழுத்துட்டே வரும். உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ஆளை என்ன செஞ்சுட்டு வரும்? இழுத்துட்டே வரும். உண்மையிலே சில ஆட்கள் அப்படிதான். புதன்கிழமை பிடிச்சு ஒரு இழுக்கணும், வெள்ளிக்கிழமை இழுக்கணும், ஞாயிற்றுக்கிழமை இழுக்கணும். சிஸ்டர் போன வாரம் எங்க நீங்க? Praise the Lord. நான் உங்களை சொல்லல, கேரளா வாக்குன்னு சொன்னது. உண்மையில நான் உங்களை தான் சொன்னேன். கை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க.
ஒரு மனுஷன் புறப்படுறான், அடுத்த மனுஷனை இழுத்துட்டு வருது. ஆண்களும் பெண்களும் பிள்ளைகளும் எல்லாம் ஒரு சங்கிலிக்குள்ள பிரயாணப்பட்டு போறாங்க. கால்கள் வனாந்தரத்தின் சூடு, வயிற்றுக்குள்ள ஒரு சொட்டு தண்ணி இல்லை, கண்களில் இருந்து இருக்கிற கண்ணீர் ரத்தத்தின் துள்ளியோட சேர்ந்து ஓடும்போ கட்டியா பிடிச்சிருக்கிறாங்க. கிண்ணறத்தை என்ன வந்தாலும் நம்புவேன், என்ன வந்தாலும் நம்புவேன். ஒரு நிமிஷம் வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா அப்பா, என் கால்கள் வனாந்தரத்தில் வைக்க வேண்டி வந்தாலும் நான் உம்மை உயர்த்துவேன். என் கண்ணில் இருந்து ரத்த கண்ணீர் வந்தாலும் நான் உம்மை உயர்த்துவேன். என் வயிற்றுக்குள்ள ஒரு துளி தண்ணீர் இல்லாம போனாலும் ஸ்டில் நான் உம்மை உயர்த்துவேன். கண்ணை மூடி கையை உயர்த்தி சொல்லுங்க, 2017 விலை கொடுத்தாவது ஆண்டவரை உயர்த்த போறேன், விலை கொடுத்தாவது ஆண்டவரை உயர்த்த போறேன். அந்த 2 கையையும் தட்டி அப்படியே கர்த்தர் ஒண்ணு மகிமைப்படுத்துங்க, ஆண்டவரை நல்லா மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நன்றியோட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இவங்களெல்லாம் இழுத்து 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 இவங்களை கொண்டு வந்தாங்க. 8 மாசம் பிரயாணம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு வரலாறு சொல்லுது. 8 மாசம், ஆல்மோஸ்ட் they have traveled for 8 months. இந்த ஆரோக்கியமுள்ள ஒரு மனுஷன் கழுதைக்கு மேல பிரயாணம் பண்ண அவன் 4 மாசத்துல போய் சேர முடியும். கழுதைக்கு மேல பிரயாணம் பண்ணுகிற ஆரோக்கியமுள்ள ஒரு மனுஷன் 4 மாசத்துக்குள்ள போய் சேர முடியும். அப்படியானா பிடிச்சு கொண்டு போகப்பட்டவர்கள் டபுள் 8 மாசத்துல போய் சேர்ந்திருப்பாங்க. 8 மாசத்துல போய் சேர்ந்து இவங்களை 3 குரூப்பா பிரிச்சாங்க. என்ன பண்ணாங்க? 3 குரூப்பா பிரிச்சாங்க. ஒரு குரூப் நல்ல துடுக்குள்ள வாலிபர்கள், பிள்ளைகள், பார்வைக்கு இந்த பொமேரியன் பட்டிக்குட்டி மாதிரி இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் எடுத்து அரண்மனையில கொண்டு போனாங்க. உண்மையிலே நீங்க எல்லாரும் அந்த மாதிரி தான் இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. திறமையுள்ள வாலிபர்களை எடுத்து அரண்மனைக்குள்ள கொண்டு போனாங்க. சராசரி மிடில் கிளாஸ் எல்லாம் கேபார் நதி அண்டையிலே கொண்டு போட்டாங்க. ரொம்ப ஏழைகளை தேசத்திலே வைத்தார்கள். 14வது வசனத்தை வாசிக்கலாம். 14. எருசலேமியரும் அனைவரும் சகல பிரபுக்களையும் சகல பராக்கிரமசாலியுமாகிய 10,000 பேரையும் சகல தச்சரையும் கொள்ளரையும் சிறைப்பிடித்து கொண்டு போனால் தேசத்தில் ஏழை ஜனங்களை அல்லாமல் வேறு ஒருவர் மீதியா இருக்கவில்லை. இப்ப சொல்லுங்க, யார் மட்டும் பாக்கி? நல்லா சொல்லுங்க, யார் மட்டும் பாக்கி? ஏழைகள் மட்டும் தேசத்துல பாக்கி இருக்கிறாங்க. மீதி எல்லாரையும் பிடிச்சிட்டு போயாச்சு. ஒரு குரூப் ஏழைகளாக்கும். அந்த ஏழை குரூப்ல உள்ள ஒரு ஆளாக்கும் எரேமியா. யாரு சொல்லுங்க? யாரு? எரேமியா. எரேமியா ஏழை. நான் ஏழையா இருக்கிறேன், அதனால எனக்கு பிரச்சனை வருவதில்லை. எனக்கு கடந்த காலமும் பயம் இல்லை, நிகழ்காலமும் பயம் இல்லை, எதிர்காலமும் பயம் இல்லை. நான் ரோட்டோரத்தில் தூங்கினாலும் தூங்குவேன், திருடர்கள் பயம் எனக்கு இல்லை அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. ஏழையானாலும் சோதனை வரும். நல்லொரு ஸ்தோத்திரத்தை எதிர்பார்த்தேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏழையானாலும் சோதனை வரும். ஏழையான எரேமியாவுக்கு என்ன நடந்தது? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் அதனுடைய 1 முதல் கீழ் நோக்கியுள்ள வசனங்கள். அது கொஞ்சம் அதிக வசனமாக இருக்கிறதுனால அந்த வசனத்தில் என்ன நடந்தது என்பதை மட்டும் நான் சொல்லி உங்கள் முன்னே கடந்து போக விரும்புகிறேன். எரேமியாவை தூக்கி கொண்டு போய் ஒரு கிணற்றிலே போட்டார்கள். எரேமியாவை கொண்டு போய் ஒரு துறவிலே போட்டார்கள். 38ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது அவர்கள் எரேமியாவை பிடித்து கயிறுகளினால் கட்டி ஒரு துறவில் இறக்கி விட்டார்கள். அந்த துறவில் தண்ணீர் இல்லாமல் உளையாயிருந்தது. அந்த உளையில் எரேமியா அமிழ்ந்தினான். ஏழை அப்படின்னு எரிஞ்சிட்டு போன ஆளாக்கும் எரேமியா. ஆனால் எரேமியாவுக்கும் உபத்திரவம் உண்டு. என்ன பண்ணாங்க? துறவிலே இறக்கி விட்டார்கள். இப்போ எரேமியா என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? ஜனவரியில் 1 அடி ஆழத்தில் போனேன், பிப்ரவரியில் 2 அடி ஆழத்தில் போனேன், மார்ச்சில் 3 அடி ஆழத்தில் போனேன். இப்படி போனால் ஏப்ரலில் பலி ஆவேன். ஏப்ரலில் என்ன ஆவேன்? எரேமியா சொல்கிறாரு, நம்ம இல்லை,
எரேமியா சொல்றாரு, ஐ வாஸ் praying, நல்ல ஜெபம் பண்றேன், ஆனா குண்டுக்குள்ள தான் போயிட்டு இருக்கிறேன். நல்ல ஆராதிச்சு பார்க்கறேன், குண்டுக்குள்ள தான் போயிட்டு இருக்கிறேன். ஒரு அடி 2 அடி 3 அடி பிரச்சனை பெருசாயிட்டே வருது, ஆபத்து பெருசாயிட்டே வருது. எரேமியா அமிழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆழம் அதிகமா போய் கொண்டிருக்கும்போ எரேமியா என்ன நினைச்சாரு தெரியுமா? என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, என் காரியம் முடிஞ்சு போச்சு. திடீர்னு எரேமியா மேல பார்க்கும்போ மேலிருந்து ஒரு சத்தம் வருது, ஒரு கயரை அனுப்பி விடுகிறேன், அந்த கயரை பிடித்துக்கோ. கர்த்தர் உன்னை மேல கொண்டு வர விரும்புகிறார், உன்னை மேல கொண்டு வர விரும்புகிறார். ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில கடன் பிரச்சனையில மூழ்கி இருக்கிறேன், எவரும் என்ன காப்பாற்ற முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? வேதனையில மூழ்கி இருக்கிறேன், எவரும் என்ன காப்பாற்ற முடியாதுன்னு சொல்றீங்களா? பேராபத்தில் மூழ்கி இருக்கிறேன், எவரும் என்ன விடுவிக்க முடியாதுன்னு சொல்றீங்களா? இந்த கூடாரத்தில் இருந்து கொண்டு தலையை உயர்த்தி பாருங்க, ஒரு கயறு இறங்கி வருது. அந்த கயர்ல பிடிக்கிற ஒன்னை மேல கொண்டு வர விரும்புகிறான். நீ யாரா இருந்தாலும் கர்த்தர் உன்னை மேல கொண்டு வருகிறான். ஜெபத்தின் கயிறை கட்டியா பிடிச்சுக்கிடுங்க, ஆராதனையின் கயிறை கட்டியா பிடிச்சுக்கிடுங்க, அபிஷேகத்தின் கயிறை கட்டியா பிடிச்சுக்கிடுங்க. ஆண்டவர் தந்திருக்கிற கிருபையின் கயிறு இந்த ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி காலையில கட்டியா பிடிங்க. யூ ஆர் கமிங் அப். ஆண்டவர் மேல கொண்டு வருகிறான், ஆண்டவர் மேல கொண்டு வருகிறான், ஆண்டவர் மேல கொண்டு வருகிறான். எந்த இடத்துல நீ மூழ்கி போனாயோ, எந்த இடத்துல நீ அவிழ்ந்து போனாயோ, எந்த இடத்துல நீ மேல வருவது இல்லை அப்படின்னு சாத்தான் சவால் விட்டானோ, அந்த இடத்துல இருந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆண்டவர் என்னையும் என் குடும்பத்தையும் மேலே கொண்டு வருகிறார். நம்புறீங்க? நான் 2 கரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ரீ பதானியா அந்தல் கதானியா அல் கந்தரதலவா. நீ மூழ்குவதில்லை, நீ துறவில போடப்படலாம், நீ அமல தொடங்கலாம், நீ மூழ்கும்படி நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை விடுவதில்லை. அப்படின்னு ஆண்டவர் ஏன் என்ன ஒரு குண்டுக்குள்ள தள்ளி விடணும்? ஏன்னா நான் சாட்சியாய் மாறும்படி. நான் ஏழையா இருந்தேன், கர்த்தர் என்ன நடத்தினார் அப்படின்னு நீ சொல்லி செத்து போகணும்னு ஆண்டவர் விரும்பல. ஆண்டவர் என்ன விரும்புகிறார் தெரியுமா? யாராலும் காப்பாற்ற முடியாத ஒரு குழிக்குள்ள கிடந்து தமது கிருபையை ஊற்றி என்ன உயர்த்தினார். நம்புறவங்க இந்த கூடாரத்தில் உண்டு, அது உண்மை என்று சொல்றவங்க இந்த கூடாரத்தில் உண்டு. மூழ்கி போன குடும்பத்தை, மூழ்கி போன பிள்ளைய, மூழ்கி போன வாழ்க்கையை ஆண்டவர் கரை தூக்கினார். எரேமியா சொல்றார், அங்கேயும் போராட்டம் உண்டு. ஹை டெவலப் தி லிவிங் தானியேல். தானியேலிடத்துல போய் கேட்கலாம், தானியேல் எப்படி இருக்கு? எவ்ரிதிங் இஸ் குட், எல்லாமே நல்லா இருக்கு. பிரேக்ஃபாஸ்ட் உண்டு, அரச போஜனம், லஞ்ச் உண்டு, ராயல் ஃபுட், டின்னர் உண்டு, அரண்மனையில இருந்து வரும். பின்ன உனக்கு என்ன பிரச்சனை? தானியேல் சொல்றாரு, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கும்போ தொட்டு பக்கத்தில் ஒரு குகை உண்டு, அந்த குகையில சிங்கங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கும். உங்களுக்கு புரியல? ஹalleluya. எல்லா ஃபெசிலிட்டியும் உண்டு. 24 hours ப்ராப்ளம். கண்ணெடுத்து பார்த்தா சிங்கம் பார்த்துட்டே நிற்கும். சாப்பிட்டது தன்னால டைஜஸ்ட் ஆகும், ஆட்டோமேட்டிக் டைஜஸ்ட் நடக்கும். அங்கேயும் பிரச்சனை. எசேக்கியேல் ஆக்கும் நம்முடைய செய்தி. எசேக்கியேலை கொண்டு தேலாபீப் என்கிற இடத்துல வைத்தாங்க, தேலாபீப் என்கிற இடத்துல வைத்தாங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். கேபார் நதி அண்டையிலே தேலாபீப் என்கிற இடத்துல எசேக்கியேல் தீர்க்கதரிசிய உள்பட்ட ஒரு பெரிய சமூகத்தை வைத்திருந்தார்கள். டெல் அபீப் அப்படின்னாக்கு இன்னைக்கு அந்த இடத்தோட பேர் டெல் அபீப். அங்க வச்சிருக்கும்போ இவங்க எல்லாம் யாரு? கிண்ணறங்களை எடுத்துக்கொண்டு கிளம்பி வந்தவர்கள். அவரிடத்துல எசேக்கியேல் போய் சொல்றாரு, நாம எழுப்புதலுக்காக ஜெபிக்கலாம், நாம போராடி ஜெபிக்கணும், நாம வைராக்கியமா வாழணும், நாம ஆண்டவருக்காக நிற்கணும், ஆண்டவரின் அற்புதங்களை நாம பார்க்கணும். அவங்க சொன்னாங்க, எசேக்கியேலே என்ன இது? எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 17வது வசனம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 20வது வசனம். 2 வசனங்களையும் வாசிக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, உன் ஜனத்தின் புத்திரரோ, உன் ஜனத்தின் புத்திரரோ ஆண்டவருடைய வழி செம்மையானதல்ல என்கிறார்கள். இங்கிலீஷ்ல பாருங்க, God is not good.
இவங்க பிரச்சனை வந்தப்போ சொன்னாங்க காட் இஸ் குட். துன்பங்கள் வந்தப்போ சொன்னாங்க காட் இஸ் குட். பிரச்சனை ஓவர் ஆனப்போ சொன்னாங்க காட் இஸ் நாட் குட். வேர்ட்ஸ் நம்பர் 20. நீங்களோ ஆண்டவருடைய வழி செம்மையானதல்ல என்கிறீர்கள். மறுபடியும் அதை தான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஆண்டவருடைய வழி செம்மையானதல்ல. ஒரு வார்த்தை நீங்க கவனிங்க. செங்கடலுக்கு கரையில கொண்டு வச்சு இவர்களுக்காக ஒரு வழியை திறந்து நடக்க பண்ணினாரே, அந்த வழியை காட்டிட்டு சொல்றாங்க ஆண்டவருடைய வழி செம்மையானதல்ல. அப்போ உடன்படிக்கை பெட்டி எடுக்கிற ஆசாரியர்களுடைய கால்கள் தண்ணீர பட்ட உடனே அந்த தண்ணீர் ரெண்டாக பிரிந்ததே, அந்த வழி சரியில்லை. எரிகோ மதுல இவர்கள் கண்ணுக்கு முன்னால உடைச்சு போட்டாரே, அந்த வழி செம்மையில்லை அப்படின்னு சொல்றாங்க. எசேக்கியேல் சொல்றாரு, இவங்கள்ட்ட எல்லாம் நான் வண்டி ஓட்டிட்டு இருக்க முடியாது, நானே சிக்கலுக்குள்ள போய் விடுவேன். எசேக்கியேல் என்ன தீர்மானம் பண்ணார் தெரியுமா? இனி தன்னன் தனிமையா நான் கர்த்தருக்காக போராட போறேன். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தன்னன் தனிமையா நான் கர்த்தருக்காக போராட போகிறேன், தன்னன் தனிமையா நான் கர்த்தருக்காக வாழ போகிறேன் அப்படின்னு எசேக்கியேல் தீர்மானம் பண்ணப்போ ஆண்டவரிடத்தில் ஒரு ஸ்கேனிங் மிஷின் உண்டு. ஸ்கேனிங் மிஷின் அதை எடுத்து வச்சு ஆண்டவர் எசேக்கியேலை ஒன்று ஸ்கேன் பண்ணாரு. ஸ்கேன் பண்ணி ஜூம் பண்ணி பார்த்தப்போ ஆண்டவர் எசேக்கியேல்ட்ட சொன்னாரு, வெரி கேர்ஃபுல். 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மனுபுத்திரனே, மனுபுத்திரனே, அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். அவர்கள் வார்த்தைகளுக்கும் அஞ்ச வேண்டாம், அஞ்ச வேண்டாம். நெரிஞ்சல்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கினாலும், நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணினாலும், தேள்களுக்குள் வாசம் பண்ணாலும், நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும். அந்த வசனம் அப்படியே இருக்கட்டும், நீங்க பார்த்துட்டே இருங்க. நான் ஒரு கதை சொல்ல போறேன். ஒரு வீட்டுக்குள்ள ஒரு மாமியும் மருமகளும் பயங்கரமான ஃபைட்டு. மாமி ஜெபம் பண்ணும், அவளை கொல்லும் ஆண்டவரே. மருமகள் ஜெபம் பண்ணும், அவளை எடும் ஆண்டவரே. அப்போ ஒரு ஆள் எடுக்க சொல்லுது, ஒரு ஆள் கொல்ல சொல்லுது. யாரோ ஒரு ஆள் இந்த மருமகள்கிட்ட வந்து சொன்னாங்க, ஒரு வைத்தியர் இருக்கிறாரு, அவரிடத்துல மருந்து வாங்கி குடிச்சா உங்க மாமி விக்கெட் ஆகும். உங்க மாமி. இந்த மருமகள் அந்த வைத்தியரை தேடி போனா. வைத்தியரை தேடி போனப்போ அந்த வைத்தியர் மருமகள்கிட்ட சொன்னாரு, ஒரு மெடிசன் இருக்கு, சைலண்ட் கில்லர். அது என்ன பண்ணும்? கொஞ்சம் கொஞ்சமா கொல்லும். இதை போடுறது ராத்திரி 10:30 மணியிலிருந்து 11 மணிக்குள்ள போடணும். ராத்திரி சில ஆட்கள் எழுதி வைக்கிறாங்க, புரியுது எனக்கு. இதை ராத்திரி 10:30 மணியிலிருந்து 11 மணிக்குள்ள போடணும். போடும்போ உன் மாமியாரோட தலை உன் மடியில் இருக்கணும். உன் மாமியாரோட தலை எங்க இருக்கணும்? மடியில் இருக்கணும். இந்த மருந்தை தலையில தேய்க்கணும். எங்க தேய்க்கணும்? தலையில தேய்க்கணும். தேய்க்கும்போ பேசி பேசி தேய்க்கணும். 90 நாள் தேய்க்கும்போ மாமி அவுட் ஆகும். எத்தனை நாள்? 90 நாள். ராத்திரி 10:30 மணிக்கு வைத்தியம் கொடுத்த மருந்தை கொண்டு மாமியார் அறைக்குள்ள போனப்போ மாமியார் நல்ல தூக்கத்தில் தூங்கிட்டு இருக்கு. தூக்கி பாதாளத்தில் போட்டாலும் அறிய முடியாமல் தூங்கிட்டு இருக்கு. மருமகள் பக்கத்தில் போய் தலையணைக்கு பக்கத்தில் உட்காந்து தலையை எடுத்து மடியில் வச்சு அந்த தலையில் இந்த அவர் கொடுத்த மருந்தை நல்லா தேய்க்க தொடங்கிச்சு. தேய்க்கும்போ ஒரு பாட்டும் பாடி அந்த மருந்தை தேய்ச்சி முடிக்கும்போது மாமி கண்ணை திறந்து பார்த்து அப்படியே படுக்க வச்சுட்டு எழுப்பி போச்சு. அடுத்த நாள் மாமி தூங்காமல் படுத்து கிடந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். தூங்காமல் படுத்து கிடக்கும்போ கதவு திறக்கிற சத்தம் கேட்குது. என் தலை மடியில் போகுது. அந்த தலையில் எண்ணெய் தேய்க்கிறாங்க, ஒரு பாட்டு பாடுறாங்க. மாமியோட கண்ணில் இருந்து கண்ணீராக வருது. என் மருமகளுக்கு என் மேலே இவ்வளவு ஆசையா? மறுநாள் காலையில் மருமகள் எழும்பி கிச்சனில் போய் நிற்கும்போ அதே 4:15 மணிக்கு அந்த கிச்சனில் இன்னொரு சொறிகிற சவுண்டு கேட்குது. பார்த்தா மாமி. 2 பேரும் காலையில் ஒரே கிச்சனில் பேசி பேசி வேலை செஞ்சாங்க. 30 நாள் எண்ணெய் தேய்ச்சாச்சு. இன்னி மாமி உயிரோடு இருக்க போகிறது 60 நாள். 40 நாள் தேய்ச்சாச்சு, 50 நாள் தேய்ச்சாச்சு, 80 நாள் எண்ணெய் தேய்ச்சாச்சு. இன்னி மாமி உயிரோடு இருக்க போகிறது 10 நாள். எண்ணெய்க்கும் பாடி பாடி எண்ணெய் தேய்க்கிறதுனால மாமிக்கு மருமகள் மேலே ரொம்ப அன்பு. 2 பேரும் ஒன்றா இருக்கிறாங்க, ஒன்றா வேலை செய்கிறாங்க, ஒன்றா சந்தோஷப்படுறாங்க. இந்த மருமகள் வைத்தியர்கிட்ட ஓடி போய் சொன்னா, என் மாமி மரிக்காம இருக்க மருந்து வேணும். என்
மாமி மரிக்காம இருக்க மருந்து வேணும். அப்ப வைத்தியர் சொன்னாரு, ஏற்கனவே உன் மாமி 90% செத்து போயாச்சு, இனி 10% ரிமைனிங், அதனால அவங்களை காப்பாற்ற முடியாது. மருமக சொல்லிச்சு, இல்ல நாங்க ஒருமிச்சு வேலை செய்யறோம், ஒருமிச்சு பாடுறோம், ஒருமிச்சு நாங்க சந்தோஷமா இருக்கிறோம். ஐ நீட் மை மாமி, எனக்கு மாமி வேணும். உடனே அந்த வைத்தியர் சொன்னாரு, நீ ஒன்னும் பயப்படாத, உன் மாமிக்கு தேய்க்கும்படி நான் தந்தது காதல் தைலம். அல்லேலூயா. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சந்தோஷத்தோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப எழுதி எடுத்தவங்களுக்கு பிரயோஜனப்பட்டு நினைக்கிறேன். ஒரு வருஷம் தாண்டி நான் வரும்போது நான் இந்த கேள்வியை கேட்பேன். கை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, சந்தோஷத்தோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை ஸ்கேன் பண்ணி பார்க்கிறாரு. வீட்டுக்குள்ள ரொம்ப பிரச்சனைனா 10:30 போய் தடவ தொடங்குங்க, ஒரு வருஷத்துல அற்புதம் நடக்கலன்னா வந்து கேளுங்க. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் தேவஜனங்களே. எசேக்கியேலுடைய நிலைமை ஆண்டவர் பார்க்கிறாரு. எசேக்கியேல் கேபார் நதி அண்டையில படுத்திருக்கிறான். அதாக்கோ பாபிலோன் நதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நதி கண்டையில படுத்திருக்கிற எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொல்லாரு, மகனே ரொம்ப கவனமாயிரு, ரொம்ப கவனமாயிரு. ஏன் ஆண்டவரே அப்படின்னு எசேக்கியேல் கேட்டப்ப ஆண்டவர் சொன்னாரு, நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற இடம் இருக்கு முள்கள் நிறைந்த இடம், நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற இடம் இருக்கு நெரிஞ்சல்கள் நிறைந்த இடம், நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற இடம் இருக்கு தேள்கள் நிறைந்த இடம். ஆண்டவரே நானா முள்களுக்கும் தேள்களுக்கும் நெரிஞ்சல்களுக்கும் நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, நீதான் அந்த பக்கம் திரும்பினா குத்தப்படுற, இந்த பக்கம் திரும்பினா குத்தப்படுற, உன்னை ராத்திரியில கொல்லும்படி பதிவிருக்கிற தேள்கள் உண்டு. ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா, நீ தேவையில்லாம பயப்படாத, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். 2 கரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya. முள்கள் என்ன பண்ணும்? thorns. முள்கள் என்ன பண்ணும்? ஒரு தடவை குத்தும் 10 நாள் வலிக்கும், ஒரு தடவை குத்தும் 10 நாள் வலிக்கும், அதாக்கும் thorns. 2 thistles நெரிஞ்சல்கள் என்ன பண்ணும்? ஒரு தடவை தான் குத்தும், 15 இடத்துல படும். It will hit once, but the pain will be in 15 places. அது ஒரு பால் மாதிரி இருக்கும், அதுல சுற்றி முள்ளா இருக்கும், அதாக்கு நெரிஞ்சில். 3 ஸ்கார்பியன், அது ஒரு தடவை தான் கடிக்கும், ஒரு ஆயுசுக்கு போதும். இப்போ எசேக்கியேல் ஆண்டவரை பார்த்து கேட்டான், how will I live? வெளியே நான் ரொம்ப நல்லா இருக்கேன், ஐ ஆம் ஃபைன், ஆனால் நான் இருக்கிற இடம் இருக்கு முள்ளு நிறைஞ்ச இடம். நான் என் வேதனையை வெளியே காட்டுறதில்லை. நான் இருக்கிற இடம் இருக்கு all the 24 hours I am wounded. எல்லா நேரத்திலையும் நான் குத்தப்படுறேன், எல்லா நேரத்திலையும் நான் வேதனைப்படுறேன், எல்லா நேரத்திலையும் என் அழிவுக்காக காத்து கொண்டிருக்கிற தேள்கள் உண்டு. இது நான் அறியாமல் இருந்தேன், என் சூழ்நிலையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹalleluya. கை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. You are bleeding inside. உன் உள்ளுக்குள்ளே ரத்தம் சிந்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நெரிஞ்சல்கள் உன்னை குத்தி ரத்தம் வருது, முட்கள் உன்னை குத்தி ரத்தம் வருது, தேள்கள் உன்னை வதிக்கும்படி காத்து கொண்டிருக்கு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? தைரியத்தை மட்டும் விடாதே, தைரியத்தை மட்டும் விடாதே. தைரியம் உள்ளவன் முள்ளு குத்தினாலும் செத்து போவதில்லை. தைரியம் இல்லாதவன் முள்ள பார்த்தாலே செத்து போவான். நீ தைரியமாறு. கை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. Hallelujah. இதை விட மோசமான இடத்துல யாராவது வாழ்ந்திருக்கிறீங்களா? Anybody sitting here did experience more harder than this? இதை விட மோசமான பிரச்சனை இங்க இருக்கிற யாருக்காவது உண்டா? இதை விட மோசமான துன்பம் இங்க இருக்கிற யாருக்காவது உண்டா? 24 மணிக்கூர் உன்னை குத்தி கொண்டிருக்கிற முட்கள் இல்லையே, 24 மணி நேரம் உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற தேள்கள் இல்லையே, நெரிஞ்சல்கள் இல்லையே. இந்த பகல்ல நம்புங்க, அதுக்கு நடுவில் ஒரு பக்தனை வாழ வைக்க என் ஆண்டவரால முடியுமானா என்னை வாழ வைக்க என் ஆண்டவர்
ஆண்டவரால முடியும். கரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. என் கூட இருக்கிறவர்கள் சொல்லுகிறாங்க, God is not good. ஆண்டவருடைய வழி செம்மையானதல்ல, ஆண்டவருடைய வழி செம்மையானதல்ல. என்ன வேதனைப்படுத்துறாரு, என்ன துன்பப்படுத்துறாரு. நீ அவங்கள்ட்ட போய் என்ன கேட்கணும் எசேக்கியேலே? நீ அவங்கள்ட்ட போய் கேட்கணும். சங்கிலிக்குள்ள பயணப்பட்டு வரும்போ 90 வயசான ஆட்கள் செத்து போனாங்க, 20 வயசான வாலிபர்கள் செத்து போனாங்க, அநேகர் செத்து போனாங்க. இந்த உலகத்தில் மிகப்பெரிய சாட்சி உன்னை இந்த ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி உயிரோட இந்த கூடாரத்தில் கொண்டு வந்தது மிகப்பெரிய சாட்சி. கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. I am still alive, I am still alive. தேள்கள் இருந்தா என்ன, முள்கள் இருந்தா என்ன, நெரிஞ்சல்கள் இருந்தா என்ன, என்ன உயிரோட வைத்திருக்கிறார். Praise the Lord. அப்போ இனி நான் தனியா வாசம் பண்ணணும். ஏன்னா பிரச்சனைகளுக்கு நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இனி நான் தனியா வாசம் பண்ணணும். அந்த எசேக்கியேல் இந்த கேபார் நதிக்கு அண்டையில் வரும்போ 25 வயசு. எத்தனை வயசு? நல்லா சொல்லுங்க. 25 வயசு. இப்போ எத்தனை வயசு? 30ஆம் வருஷம். சொல்லுங்க. எத்தனை மாசம்? 4ஆம் மாசம் 5ஆம் தேதி. இப்போ நீங்க சொல்லுங்க, பிரச்சனைக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? பிரச்சனைக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 5.5 வருஷம் ஆக போகுது பிரச்சனைக்கு. 25 வயசுல தொடங்கினது. இப்போ எத்தனை வயசாச்சு? 30 வயசாச்சு. இந்த 5 வருஷமா நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? எசேக்கியேல் ஆண்டவரை பார்த்து சொல்றான், இந்த 5 வருஷமா நான் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறேன். அதே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சிறையிருப்பின் நாட்களிலே கண்ணீரோட விதைக்கிறவன் கம்பீரத்தோட அறுப்பான். கண்ணீரோட விதைக்கிறவன் கம்பீரத்தோட இருப்பான். கண்ணீரோட விதைக்கிறவன் கம்பீரத்தோட இருப்பான். இப்போ எசேக்கியேல் எல்லா நாளும் காலையில் பரலோகத்தின் தேவன் நோக்கி அமர்ந்திருக்கும்போ அந்த காலத்தில் அவங்களுக்கு கொடுத்த ஃபுட்டு அப்படிங்கிறது, ஆகாரம் அப்படிங்கிறது அளவு ஆகாரமாக்கும். மரக்கால் அப்படிங்கிற அளவில் வார்கோதுமையும், ஹின் அப்படிங்கிற அளவில் தண்ணியும். மறுபக்கம் தானியேலை நினைச்சு பாருங்க, சாப்பிடலன்னா தண்டனை. எரேமியாவை நினைச்சு பாருங்க, அப்பமே இல்லை. தானியேலுக்கு சாப்பிடலன்னா அடி விழும். எசேக்கியேலுக்கு ஏதோ கொஞ்சம் கண்ணில் காட்டிட்டு போகணும். ஒருத்தனுக்கு ஒன்றும் இல்லை, ஒருத்தனுக்கு கொஞ்சம் கிடைக்குது, இன்னொருத்தனுக்கு எல்லாம் உண்டு. இந்த 3 பேரும் சொல்றாங்க, நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் கர்த்தரை பின்பற்ற முடியும். நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் கர்த்தரை பின்பற்ற முடியும். உள்ளவனானாலும் இல்லாதவனானாலும், நீ எரேமியாவை போல தாழ்ந்து போனாலும், நீ எசேக்கியேலை போல நடுவில் கிடந்தாலும், நீ தானியேலை போல உயரங்களில் இருந்தாலும், கர்த்தர் எந்த இடத்துல வைத்தாலும் வெற்றிகரமாய் வாழ முடியும். ஏழையா இருந்தா பரிசுத்தமா இருக்கலாம், பணக்காரனா இருந்தா பரிசுத்தமா இருக்க முடியாது, நடு மையத்தில் இருந்தா பரிசுத்தமா இருக்க முடியாது. அப்படி இல்ல. தானியேல் சொல்றான், அரண்மனைக்குள்ள பரிசுத்தமா இருக்கிறேன். எசேக்கியேல் சொல்றான், கேபார் நதி அண்டையில பரிசுத்தமா இருக்கிறேன். எரேமியா சொல்றான், துறவுக்குள்ளையும் பரிசுத்தமா இருக்கிறேன். ஆண்டவர் எங்க வச்சாலும் ஒரு தேவ பிள்ளையாக வாழ முடியும். Praise the Lord. 5 வருஷமா பரலோகத்தின் தேவனை நோக்கி கொண்டிருக்கிறேன். Are you depressed? ஆண்டவரின் ஜெபத்தை கேட்கவில்லையே அப்படி நீ சோர்ந்து போயிருக்கிறாயா? அவன் சொல்றான், இல்ல. ஆண்டவர் என்னை கைவிட்டாரே அப்படி நினைச்சு கொண்டிருக்கிறாயா? இல்ல. என்னைக்காவது இந்த முள்ள நினைச்சு, இந்த நெரிஞ்சலை நினைச்சு, இந்த தேள்களை நினைச்சு நீ வேதனைப்பட்டது உண்டா? அவன் சொல்றான், இதுக்கு எல்லாத்துக்கும் நடுவில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனா நான் வாழ்கிறது தெய்வ பிரசன்னத்தோட, நான் வாழ்கிற தெய்வ பிரசன்னத்தோட, நான் வாழ்கிற தெய்வ பிரசன்னத்தோட. பெர்கமு சபையை ஆண்டவர் ஒரு தடவை ஸ்கேன் பண்ணி பார்த்தாரு. ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு ஆண்டவர் ஸ்கேன் ரிப்போர்ட் கொடுத்தாரு. வாசிச்சாலே நாம பயப்படுவோம். வெளிப்படுத்தல் 2:13. உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும். எங்க வீடு இருக்கு? 2 மஸ்கிட்டோ இருக்கிற இடத்துல வீடு இருந்தாலே நாம பயப்படுறோம். என்ன இருக்கிற இடத்துல நாம இருந்தா பயப்படுறோம்? 2 கொசு குடியிருக்கிற இடத்துல குடியிருந்தாலே நாம பயப்படுறோம்.
தொல்லை தாங்க முடியலன்னு சொல்கிறோம். பெர்கமோ சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லாரு, எங்கே இருக்குன்னு நான் உனக்கு சொன்னேன்னு வை, உன் அடிவயறு வலிக்கும். எங்கே இருக்கிற தெரியுமா? சத்தருடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல நீ குடியிருக்கிற. நீ பயப்படாத, ஏன்னா நீ எங்கே இருக்கிறன்னு எனக்கு தெரியும். நீ எங்கே இருக்கிறன்னு எனக்கு தெரியும். ஐ நோ வேர் டு யூ லிவ். ஒரு நிமிஷம் கரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஒரு நிமிஷம் கரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஒரு நிமிஷம் கரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்னு அவருக்கு தெரியுது. என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியுது. என் சூழ்நிலை எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியுது. என் நிலைமை எப்படின்னு அவருக்கு தெரியுது. He knows. அவருக்கு தெரியுது. சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல நான் இருக்கிறேன் அவருக்கு தெரியுது. அதனால என்ன தருகிறார் தெரியுமா? நீ அதிக துன்பத்துக்கு நடுவில் வாழ்கிறபடியால் உனக்கு அதிக அபிஷேகத்தை தருகிறான். அதிக அபிஷேகத்தை தருகிறான். அதிக அபிஷேகத்தை தருகிறான். The more you go through the problem is the more God gives you anointing. எவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு நடுவில் நாம போய் கொண்டிருக்கிறோமோ அவ்வளவு பெரிய அபிஷேகத்தை தருகிறார். ஆமென். 5 வருஷமா மேல பார்த்துட்டு இருந்தான். ஒரு சின்ன காரியத்தை அவங்கள பார்த்து கேட்கிறேன். இந்த கூட்டம் முடிஞ்சு நீங்க வெளியே போறீங்க. வெளியே போகும்போது வானத்துல பாக்குறீங்க, வானம் திறந்து இருக்கிறது. கண்டுபிடிக்க உங்களால் முடியுமா? ஹலோ, நீங்க கூட்டம் தாண்டி வெளியே போகும்போது நீங்க அப்படி பாக்குறீங்க, வானம் திறந்து இருக்கிறது. உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? உங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஏன் கண்டுபிடிக்க முடியாது உங்களால? நீங்க நேற்றைக்கு பார்த்ததில்லை, முந்தா நாள் பார்த்ததில்லை, அதுக்கு முந்தின நாள் பார்த்ததில்லை, ஜனவரியில பார்த்ததில்லை, 2010 பார்த்ததில்லை, 15 பார்த்ததில்லை. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் யுவர் லைஃப் இன்னைக்கு நான் சொன்னதுனால போய் பார்க்குறீங்க. Praise the Lord. வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு, உன் உள்ளங்கால் வைக்கிற இடத்தை நான் உனக்கு தருவேன். எதை தருவேன்? உண்மையிலே சொல்கிறேன். என் வீட்டில் போய் நான் ஒரு பாத்திரத்தில் வெள்ளம் எடுத்து வச்சேன். நீங்கள் வீட்டில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வெள்ளத்தில் என் காலை முக்கினேன். என் காலை முக்கிட்டு நான் அந்த சிமெண்ட்டில் நல்லா சவுட்டினேன். நல்லா சவுட்டிட்டு நான் பார்த்தேன், உள்ளங்கால் இல்லை, பாக்கி எல்லாம் இருக்கு, உள்ளங்கால் இல்லை. தப்பு ஏதாவது நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி இடது காலை தண்ணியில் முக்குனேன். சிமெண்டில் சவுட்டி பார்த்தேன், அங்கேயும் உள்ளங்கால் மிஸ்ஸிங். கர்த்தர் சொல்றாரு, உள்ளங்கால் சவுட்டுகிற இடத்த நான் உனக்கு தருவேன். அர்த்தம் இவ்வளவுதான். 2 பேருக்கு தான் உள்ளங்கால் பூமியில படும். யாருக்கு தெரியுமா? இன்னைக்கு ஒரு குழந்தைய பிரதிஷ்டை பண்ணீங்க இல்லையா, அந்த குழந்தையோட காலை ஒரு பக்கெட்டில் வச்சுட்டு அந்த காலை அப்படியே சிமெண்டில் வச்சு பாருங்க, குழந்தையின் உள்ளங்கால் பூமியில படும். இனி 2வது ஒரு கூட்டத்துக்கு உள்ளங்கால் பூமியில படும். அது யாருக்கு தெரியுமா? நான் இங்க இப்படியே நிற்கிறேன், ஒரு 50 கிலோ சிமெண்ட் எடுத்து என் தலைக்கு மேலே வைங்க, என் உள்ளங்கால் பூமியில படும். நீ அதிக வேதனைப்பட்ட காரியத்தை ஆண்டவர் உன் கையில தர போகிறான். நீ அதிக நெருக்கப்பட்ட காரியத்தை ஆண்டவர் உன் கையில தர போகிறான். ஒரு நிமிஷம் கரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எந்த வீட்டிலையாவது நீ வேதனையோட கால் வச்சது உண்டானா அந்த வீடு அறுவடையாக போகிறது. எந்த பிரச்சனையிலையாவது நீ துன்பத்தோட கால் வச்சது உண்டானா அந்த பிரச்சனை முடிய போகுது. எங்க வச்சு உன் உள்ளங்கால் பூமியில பட்டதோ அங்க கிருபை இறங்க போகிறது. நல்ல கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உறுதி உண்டா உங்களுக்கு? சில இடங்களில் என் காலு பட்டது உண்மை, சில ஆபீஸ்ல என் காலு பட்டது உண்மை, சில வேதனைப்பட்ட இடத்துல என் உள்ளங்கால் பட்டது. அப்படின்னா ஆண்டவர் அந்த இடத்துல கிரியை செய்ய போகிறார். வாயை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. You are still beggar. இதுவரை மர்மம் ஒன்றும் உண்டாகலைன்னு ஒரு காரியம் செய்யுங்க. வீட்டில் போய் பக்கெட்டில் போட்டு நல்லா எடுத்து வச்சு உரையுங்க. தேஞ்சாவது படட்டும். ஆமே. 1 நீ பிள்ளைய போல மாறும்போ உன் காரியத்துல கிரிய நடக்கும். 2 நீ வேதனைப்பட்ட கண்ணீர் விடும்போ அந்த இடத்துல தேவ செயல் நடக்கும். நம்புறவங்க மட்டும் கண்ணை மூடி 2 கரம் தட்டி இந்த காலையில வல்லமையோட ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ரிபல் கமன கமன அடகல் கனாதியா அந்தல் கமன சந்தரதலா ரெந்தல் கனாதனம் ஊடபதனம் பிரௌடபதரதலா. என் மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்து
என் மக கல்யாணம் பண்ணி போன வீட்டுக்குள்ள நான் போனேன், காலு வச்சேன், என் வேதனையால நான் நிரம்பி கண்ணீர் விட்டேன்னு நீ சொல்றியா? அந்த இடத்துல வச்சுதான் உன் உள்ளங்கால் பூமியில பட்டது. அங்கே ஒரு செயல் நடக்க போகிறது. அந்த ஆபீஸுக்குள்ள நின்று என் உள்ளம் உடைஞ்சுன்னு நீ சொல்றியா? அங்கதான் உன் உள்ளங்கால் பூமியில பட்டது. கிரியை நடக்க போகிறது. உன் பிள்ளையுடைய பலவீனத்தை சொல்லி ஆண்டவரே விடுவிக்க மாட்டீரோ அப்படின்னு அழுதுன்னு சொல்றியா? அந்த நிமிஷம் தான் உன் உள்ளங்கால் பூமியில பட்டது. கிரியை நடக்க போகிறது. காலராவின் காற்றடிக்கிற இடத்துல குடியிருக்க மனுஷன் பயந்தான்னா காலராவின் கூட்டுக்குள்ள குடியிருக்கிறவன் என்ன செய்வான்? பெர்கமு சபையே, சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல நீ குடியிருக்கிற. எவ்ரி மூமெண்ட் இஸ் வாட்ச். யூ ஆர் அண்டர் மானிட்டர். நீ என்ன பண்றேன்னு சாத்தான் பார்க்கறான். நீ என்ன செய்கிற அப்படின்னு சாத்தான் பார்க்கறான். நீ கவனமா இருக்கணும். நீ அனுபவிக்கிற பிரச்சனை பெரிதா இருக்கிறதுனால இந்த ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி நீ அனுபவிக்க போகிற அபிஷேகம் பெரிதா இருக்குது. அபிஷேகம் பெரிதா இருக்குது. அபிஷேகம் பெரிதா இருக்கிறது. ஹல்லேலூயா! கை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நீண்ட காலமா மேல பார்க்காத ஒரு ஆளுக்கு கதவு திறந்து கிடந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. That's what I said to you. அதான் நான் உங்களிடத்துல சொன்னேன். இப்போ நீங்க வெளியே போய் வானம் திறந்திருந்தாலும் நீங்க கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நேற்றைக்கு நாம பார்த்ததில்லை. 5 வருஷமா நான் மேல பார்த்துட்டே இருக்கிறேன். Long 5 years I am looking to the top. 10 வருஷமா நான் மேல பார்த்து கொண்டிருக்கிறேன். 20 வருஷமா நான் மேல பார்த்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்திலிருந்து எனக்காக ஒரு அசைவு உண்டாகும் அப்படின்னு சொல்லி சோர்ந்து போகாம மேல பார்த்து கொண்டிருக்கிற. திடீர்னு மேல பார்த்தப்ப என்ன நடந்து தெரியுமா? முதல்ல கலண்டர்ல பார்த்து ஒரு டேட்டை கீறி எடுத்தேன். எந்த டேட்டை கிழிச்செடுத்தேன் தெரியுமா? 30ஆம் வருஷம் 5ஆம் மாசம் 3ஆம் தேதியை நான் கிழிச்செடுத்தேன். 4ஆம் மாசம் 3ஆம் தேதியை நான் கிழிச்செடுத்தேன். இன்னைக்கு 30ஆம் வருஷம் 4ஆம் மாசம் 5ஆம் தேதி அன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் போய் நின்னப்போ நான் மேல பார்த்து உலகத்தில் யாராலும் அடைக்க முடியாத ஒரு கதவு எனக்காக திறந்திருக்கிறது. ஹல்லேலூயா! உங்க ஆவிக்குரிய கண்ணை திறந்து பாருங்க. உங்க பூமிக்குரிய கண்ணை மூடி ஆவிக்குரிய கண்ணை திறந்து பாருங்க. உலகத்தில் எவராலும் அடைக்க முடியாத ஒரு வாசல் திறந்திருக்கு. நீ இருக்கிறது சிறைப்பட்டவர்கள் நடுவில், நீ குடியிருக்கிறது முட்களுக்கு நடுவில், நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறது தேள்களுக்கு நடுவில். உன்னை சுற்றி காயப்படுத்துகிற நெரிஞ்சல்கள் உண்டு. ஆனா உனக்கு மேலே என்ன இருக்கு? ஒரு கதவு திறந்திருக்கிறது. ஒரு கதவு திறந்திருக்கிறது. I have a door opened. 2016 அடைக்கப்பட்ட கதவு 2017 ஆரம்ப மாதங்களிலே ஒரு திறக்கப்பட்ட வாசலாய் மாறுகிறது. ஒரு கதவு திறந்திருக்கிறது. ஒரு கதவு திறந்திருக்கிறது. மேல பார்த்து ஒரு கதவு திறந்திருக்கிறது. உடனே என்ன நினைச்சேன்? I want to go to the church and stand and say a testimony. ஆண்டவருடைய சமூகத்தில் போய் சொல்லணும், எனக்காக ஒரு கதவு திறந்ததை கண்டேன்னு சொல்லணும். கர்த்தர் சொல்றாரு, நீ எழும்பி ஓடி போகாத. சீன் முடியல. என்ன நடக்கிறது? அங்கே ஒரு அசைவு. அங்கே என்ன அசைவு? அங்கிருந்து சில விரல்களை காண முடியுது. ஒரு விரல் தெரியுது, 2 விரல் தெரியுது, 3 விரல் தெரியுது, 4 விரல் தெரியுது. நான் இப்ப பார்த்து கொண்டிருக்கும் போ அங்கிருந்து ஒரு கை நீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. லட்சக்கணக்கில் ஜனங்கள் கேபார் நதி அண்டையில வாழ்ந்து கொண்டிருக்கும் போ அந்த கை கீழ் நோக்கி இறங்கி வருது. அந்த கை வேற யாருக்கும் தெரியல. என்ன சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற யாருக்கும் தெரியல. கர்த்தருடைய வழி செம்மையானது அல்ல அப்படின்னு சொன்னவங்களுக்கு தெரியல. ஆனா எனக்கு தெரியுது. எனக்காக அந்த கரம் செயல்படுகிறது. கண்ணை மூடி பாருங்க, கண்ணை மூடி பாருங்க. அந்த கை அசைகிறத காண முடியும். ஒரு நிமிஷம் இருக்கிற இடத்துல கண்ணை மூடி ஆண்டவரை உயர்த்தி பாருங்க. அந்நிய பாஷையில மட்டும் ஜெபிங்க. அந்நிய பாஷையில மட்டும் ஜெபிங்க. ரந்தல் பிரௌடி உடபல் கனாதியா அல் கந்தரதலா சந்தல் கனாதியா. எவரும் அடைக்க முடியாத ஒரு கதவு கர்த்தருடைய கை உனக்காக திறக்கிறது. நான் பேசுகிறது வசனம் மட்டும். நான் பேசுகிறது வசனம் மட்டும். வசனத்தை அனுப்பி ஆண்டவர் கிரியை செய்ய தொடங்குகிறார். தொடங்குகிறார் தொடங்குகிறார் தொடங்குகிறார். என் கண்ணில் ஒரு கை தெரியுது. என் கண்ணில் ஒரு கை தெரியுது. என் கண்ணில் ஒரு கை தெரியுது. என் கண்ணில் ஒரு கை தெரியுது.
பொழுது எலியா தன் வேலைக்காரன்ட்ட சொன்னா, வேலைக்காரனே நீ சமுத்திரத்தின் கரையில போய் பார், என்ன தெரிகிறது என்று பார். வேலைக்காரன் போனா, போயிட்டு வந்து சொன்னா, ஒன்னும் தெரியல எஜமானனே. யூ கோ அகைன், மறுபடியும் போ. மறுபடியும் போனா வந்து சொன்னா, நத்திங், ஒரு மாற்றமும் தெரியல. உபவாசத்தோட போ. உபவாசத்தோட போயிட்டு வந்து சொன்னா, நோ சேஞ்ச், ஒன்னும் தெரியல. நாளைக்கும் போ. போயிட்டு வந்து சொன்னா, வியாதி மாறல, அந்த கட்டி அங்கதான் இருக்கு, அந்த பிரச்சனை மாறல. ஆறாவது தடவை எஜமான் சொல்றாரு, இப்பொழுது நீ போ. அவன் சொன்னா, இந்த ஒரே ஒரு தடவை போகிறேன். போயிட்டு வந்து சொன்னா, ஒரு மாற்றம் தெரியல. ஏழாவது தடவை எலியா சொல்றாரு, நீ இப்பொழுது போ. அவன் சொல்றான், போக மாட்டேன். எலியா சொல்றாரு, நீ போ. அவன் சொல்றான், போக மாட்டேன். ஜெபித்த பிரச்சனை மாறலன்னா நீ மறுபடியும் ஜெபி. கிரியம் நடக்கிறது வரை போராடணும். அவன் சொன்னா, நான் போக மாட்டேன். எலியா சொன்னா, ப்ளீஸ் கோ. இது அற்புதத்தின் நேரம், இது தேவ செயலின் நேரம், இது கர்த்தருடைய கை இறங்குகிற நேரம். இப்போ நீ தாமதப்படாம போ, நீ காண போகிறாய். அவன் போனா, போயிட்டு வேகமா வந்தான். 10 கிலோமீட்டர் ஸ்பீடுல போனவன் 60 கிலோமீட்டர் ஸ்பீடுல வந்தான். எஜமான் கேட்டான், வாட் ஹேப்பன், டிட் யூ see anything? இவன் சொன்னா, இன்னைக்கு ஆராதனையில வச்சு நான் ஒரு காரியத்தை கண்டேன். நீ என்ன கண்ட? ஒரு கை, ஒரு கை, உள்ளங்கை, உள்ளங்கை, அத கண்ட. எலியா ஆகாப பார்த்து சொன்னா, எருசலேம் முழுக்க மழை பெய்ய போகுது, வண்டி எடுத்துட்டு கிளம்பு. ஆகாபு சொன்னா, போய் சொல்ல வேண்டாம், நான் கண்டேன். அவன் என்ன சொன்னான்னு நான் கேட்டேன். அவன் ஒரு கொச்சு கைதான கண்டேன்னு சொன்னான், 1 லிட்டர் மழை பெய்யும். அவன் என்ன கண்டேன்னு சொன்னான்? ஒரு கொச்சு கை கண்டேன்னு சொன்னான். அதனால எவ்வளவு மழை பெய்யும்? 1 லிட்டர் மழை பெய்யும். எலியா சொன்னா, என் வேலைக்காரன் கண்டது கொச்சு கை, நான் கண்டது கர்த்தரின் கை, பெருமழை பெய்யும். ஹalleluya. வானம் திறக்கப்பட்டு இறங்கி வருகிறது கர்த்தருடைய கை. Don't be disappointed. சோர்வின் ஆவியை தூக்கி தூர போடு, கர்த்தருடைய கை இறங்க போகுது. சோர்வின் ஆவியை தூக்கி தூர போடு, கர்த்தருடைய கை இறங்க போகுது. வைராக்கியமா வாயை திறந்து போராடுங்க, வைராக்கியமா வாயை திறந்து போராடுங்க. வானங்கள் திறக்கப்பட தேவ தரிசனங்கள் இறங்குது. வானங்கள் திறக்கப்பட தேவனுடைய மகிமை. ஹalleluya. அவன் சொன்னா, எசேக்கியேலை பார்த்து, எசேக்கியேல் ஆண்டவர் எசேக்கியேல் பார்க்கிறாரு, கை இறங்கி வருது, ஒரு கை இறங்கி வருது. இப்போ அடுத்த எண்ணம், on whom this hand is going to be established. இந்த கை யாரை தொட போகுது? இந்த கை யாரை தொட போகுது? ஏன்னா கேபார் நதி அண்டையில் லட்சக்கணக்கில் ஜனங்கள் நெருங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த கை யாரை தொட போகுது? கண்களை உயர்த்தி பார்த்து கொண்டிருக்கும்போ இறங்குன அந்த உள்ளங்கை என் தலையை பார்த்து தான் வருது, என் தலையை பார்த்து தான் வருது. எசேக்கியேல் சொல்றான், என் தலையை பார்த்து தான் வருது. நெரிஞ்சலுக்கு நடுவில் இருக்கிறேன்னு நீங்க சொல்றீங்க, முள்களுக்கு நடுவில் இருக்கிறேன்னு நீங்க சொல்றீங்க, தேள்களுக்கு நடுவில் இருக்கிறேன்னு நீங்க சொல்றீங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை நடத்த விரும்புகிறேன், நான் உன்னை நடத்த விரும்புகிறேன். கை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க, கை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க, கை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. அந்த கை எசேக்கியேலின் தலை மேலே வந்து அமர்ந்தது. எசேக்கியேலின் தலை மேலே வந்து அமர்ந்த கை 12 காரியங்களை செஞ்சது. அந்த கை என்ன பண்ணினது பார்க்கலாம். எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனம், 24வது வசனம். 24 பாருங்க. உடனே ஆவி எனக்குள் புகுந்து என்னை என்னை இந்த முள்ளில் எல்லாம் எப்படி நிற்பீங்க? நெரிஞ்சல்களுக்கு மேலே எப்படி நிற்பீங்க? தேள்களுக்கு மேலே எப்படி நிற்பீங்க? கர்த்தருடைய கரை என் மேலே இறங்குனா என்னை எங்கையும் நிறுத்துவார்,
என்னை எங்கேயும் நிறுத்துவார். கை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. அப்போ அந்த கை என் மேலே வந்து நம்பர் 1 என்னை நிற்க பண்ணினது. எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு தெரியுமா? என்னால் அப்படியெல்லாம் நிற்க முடியாது. கர்த்தர் சொல்றாரு, நீ நிற்க தேவையில்லை, நானே உன்னை நிறுத்தலாம். ஹல்லேலூயா. கரம் உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். அந்த கை என்னை நிற்க பண்ணினது. 2வது அந்த கை என்னை என்ன பண்ணினது? எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். அந்த கை என் மேலே வந்து அமர்ந்தது, என்னை சுற்றி நடக்க பண்ணினார். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து அவர் என்னை வெளியே கொண்டு போய் சுற்றி நடக்க பண்ணினார். முதல்ல கர்த்தருடைய ஆவி என் மேலே வந்த உடனே என்னை நிறுத்திச்சு. கர்த்தருடைய கை என்ன மேலே வந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக மூமெண்ட் இருக்கு. 2016 விட கொஞ்சம் மாற்றம் தெரியுது. 2017 2010 இருந்ததை விட இப்போ நான் நல்லா இருக்கு. நான் இருப்பேன்னு நினைச்சதே இல்லை. என்னை நடத்தினது கர்த்தருடைய கை. அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கரந்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கரந்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து என்ன நடக்கிறது? இந்த ஒரு பகுதியோட நான் முடித்துக் கொள்றேன். எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை உள்ள வசனங்கள். இப்போ அந்த கை என் மேல வந்து அமர்ந்தது. அந்த கை என்னை எங்க கொண்டு போச்சு தெரியுமா? ஒரு நதிக்கு கரையில கொண்டு போனது. அந்த கை என்ன நதிக்கு கரையில கொண்டு போய் அந்த கை என் தலைக்கு மேல உட்கார்ந்து என் முன்ன ஒரு புருஷனை வச்சு அளந்து போடுன்னு சொன்னது. 1000 முழம் அளந்தார், பின்னும் 1000 முழம் அளந்தார், பின்னும் 1000 முழம் அளந்தார், பின்னும் 1000 முழம் அளந்தார். 4 தடவை 1000 முழம் அளந்து என்னை உள்ள கொண்டு போனப்போ என்னவா மாறணும் தெரியுமா? இனி நான் அல்ல, அவரே என்னை கொண்டு போகிறார். இனி நான் அல்ல, அவரே என்னை கொண்டு போகிறார். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரம்பமாகுது. எப்படி ஆரம்பமாகுது? அது கணுக்கால் அளவில் தொடங்குச்சு. இப்பதான் கொஞ்சம் நம்புறேன் ஆண்டவரே. என் ஆலயத்தில் வந்த பிறகு கொஞ்சம் பிரச்சனை பரவாயில்லை. இப்போ நான் கொஞ்சம் நம்புறேன். அது என்னாச்சு? முழங்காலுக்கு நேரா போச்சு. இப்போ நான் நம்புறது மட்டும் இல்லை, இப்போ நானே ஜெபிக்கிறேன். அது என்னாச்சு? இன்னும் கொஞ்சம் போச்சு. இப்போ நான் நம்புறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் செயல்படுறேன். இடுப்பளவா இருந்தது, பின்னும் 1000 முழம் அளந்தா. தண்ணி எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் என்ன கொண்டு போனார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேபார் நதி அண்டையில தொடங்கின வாழ்க்கை அகில உலகம் அறிகிற ஒரு மனுஷனா அவனை மாற பண்ணதற்கு காரணம் கர்த்தருடைய கை அவன் மேல வந்து அமர்ந்தது. கர்த்தருடைய கை இந்த கூடாரத்தில் வச்சு எனக்கு ஒரு விசேஷ அபிஷேகம் தேவை அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்துங்க. அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்துங்க. நல்ல கையை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. நாம ஒருமித்து ஜெபிக்க போறோம். நாம ஒருமித்து ஜெபிக்க போறோம். என்னிடத்துல ஒரு சகோதரி வந்து ஒரு காரியத்தை சொன்னாங்க. அவங்க சென்னையில ஒரு வீட்டில் பாத்திரம் கழுவிட்டு இருந்தாங்க. சென்னையில் ஒரு வீட்டில் பாத்திரம் கழுவிட்டு இருந்தாங்க. சென்னையில் ஒரு வீட்டில் பாத்திரம் கழுவிட்டு இருக்கும்போது அது ஒரு பெரிய வீடு. அந்த வீட்டில் 14 வயசில் பாத்திரம் கழுவிட்டு இருந்த அந்த ஸ்திரீ ஆண்டவரிடத்தில் சொன்னாங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு ஒரு வீடு வேணும். அப்போ ஆண்டவர் அந்த அவர்களுடைய செவி கேட்க சொன்னார், ஐ வில் கிவ் யூ எ ஹவுஸ் பெட்டர் தென் திஸ். இதை விட ஒரு நல்ல வீடை நான் உனக்கு தருவேன். அவங்க திருமணமாகி ட்ரிவாண்ட்ரம் பக்கத்தில் போனாங்க. ட்ரிவாண்ட்ரம் பக்கத்தில் போய் அவங்க குடியிருந்த வீடு அப்படிங்கிறது இந்த ஃப்ளக்ஸ் தெரியும் இல்லையா? ஃப்ளக்ஸுனால கவர் பண்ணின ஒரு வீடு. எல்லா பக்கமும் ஃப்ளக்ஸ் போட்டு மூடின ஒரு வீட்டில் அவங்க குடியிருக்கிறாங்க. அவங்க வயசு தாண்டது, வாக்குத்தத்தம் மட்டும் நடக்கல. அவங்க வயசு தாண்டி திடீர்னவர்களுக்கு வயிற்றுக்குள்ள ஒரு கேன்சர் வியாதி வந்தது. அந்த கேன்சர் வியாதி வந்து மரண நிமிடத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறாங்க. மரணத்தை எண்ணிக்கொண்டிருக்கிறாங்க. இட்ஸ் இன் மலிக்னன்ட் ஸ்டேஜ். அது அவங்க அழிகிற நிலைமையில் வந்திருக்கிறது. ஜெபம் பண்ண போய் நிற்கும்போ அந்த தாயார் ஒரு வார்த்தை சொன்னாங்க. அந்த வார்த்தையை நீங்க கேட்காம இந்த இடத்தை விட்டு கிளம்பக்கூடாது. என்ன சொன்னாங்க தெரியுமா? பாஸ்டர் 14 வயசுல, மலையாளத்தில் சொன்னதாக்கும், 14 வயசுல என் ஆண்டவரிடத்தை நான் ஒரு காரியத்தை ஜெபம் பண்ணி கேட்டேன். எனக்கு ஒரு வீடு தரணும்னு ஒரு வீட்டை காட்டி நான் கேட்டேன். அன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொன்னாரு,
better than this, இதை விட ஒரு நல்ல வீடு உனக்கு தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். இப்போ நான் மரிக்க போகிறேன் பாஸ்டர், வீடை கேட்டது பாவமாக இருந்தா என்னை கர்த்தர் மன்னிக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்படி சொல்லிட்டு அவங்க ஒரு காரியத்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? எனக்கு வீடு வேண்டாம், நான் சாக போகிறேன், எனக்கு வீடு வேண்டாம், பட் ஒரு ரிக்வஸ்ட், ஒரு காரியத்தை நீங்கள் செய்யணும். ஒரு அடி தூரம் எனக்கு நீங்கள் சிமெண்ட் போட்டு தரணும். ஒரு அடி தூரம் எனக்கு நீங்கள் சிமெண்ட் போட்டு தரணும். நான் கேட்டேன் என்னத்துக்கு? கேன்சர் வியாதி வந்து நான் செத்து போனேன் அப்படின்னு உலகம் அறிகிறத விட சிமெண்டில் பைபிளை திறந்து வச்சு முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும்போ நான் செத்து போனேன்னு உலகம் அறியணும்னு நான் விரும்புகிறேன். என் பைபிளில் சொல்லுது, பொய் உரையாத தேவன். அவங்க சொல்லணும், எனக்கு வீடு நீ வேண்டாம், உடம்பு இருந்தாதானே வீடு, வீடு வேண்டாம், ஒரு அடி தூரம் எனக்கு வேணும், சிமெண்டில் மரிக்கணும். ஆசையை பாருங்க, சிமெண்டில் மரிக்கணும். அந்த தாயாருக்கு பக்கத்தில் ஜோம் பண்ண நிற்கும்போ என் கண்ணில் கண்ட தரிசனம் இன்னைக்கு என் கண்ணில் தெரியுது. அது என்ன தரிசனம் தெரியுமா? ஒரு கை இறங்கி வந்தது, ஒரு கை இறங்கி வந்தது. அந்த கை இறங்கி வரும்போது கர்த்தர் என்னிடத்துல சொன்னாரு, இவளை நான் விடுவிப்பேன், இவங்களுக்கு நான் ஒரு வீட்டை கொடுப்பேன், இவளை நான் விடுவிப்பேன், ஒரு வீட்டை கொடுப்பேன். அதே கை இந்த பகல்ல இந்த கூடாரத்தில் இறங்குது. அதே கை இந்த பகல்ல இந்த கூடாரத்தில் இறங்குது. இருக்கிற இடத்துல கையை தட்டி போராடி ஜெபிங்க. அந்தல் பிரௌடபா ரகல் கனாதியா அல் காந்தராதியா சந்தல் பனாதியா அபிஷேகம், அபிஷேகம், அபிஷேகம். இது கர்த்தரின் கை, இது கர்த்தரின் கை, இது கர்த்தரின் கை. எல்லாரும் கண்ணை மூடி போராடுங்க. வானங்கள் திறக்கப்பட தேவ தரிசனங்கள் வெளிப்படுது. வானங்கள் திறக்கப்பட தேவ தரிசனங்கள் வெளிப்படுது. இருக்கிற இடத்துல கரங்களை தட்டுங்க, ஆவியில நிரம்புங்க. கர்த்தருடைய கை இறங்க போகுது, கர்த்தருடைய கை இறங்க போகுது. என்ன தொடுவதாக, என்ன தொடுவதாக. அத்தனை பேரு ஜெபிங்க, அத்தனை பேரு. ஓ ரபாதா அந்தூரியாலா ரகல் கனாதியா ரெந்தல் கனாதியா. உன்னை தொடும்படிக்கு இறங்கி வருகிற கை, உன்னை தொடும்படிக்கு இறங்கி வருகிற கை. அந்த கை தொட்டா பிரச்சனை நிற்பதில்லை, அந்த கை தொட்டா பலவீனங்கள் நிற்பதில்லை. அப்பா என்ன தொடுமாண்டவரே, அப்பா என்ன தொடுமாண்டவரே. ஜபிங்க 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 ஜபிங்க. கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தருடைய கை உயர்ந்திருக்கிறது, கர்த்தருடைய கை உயர்ந்திருக்கிறது. ஒரு பல்ஸ் பாக்கி இருந்தா உன்னை ஆண்டவர் விடுவிக்க போகிறார். இந்த பகல் அக்னி இறங்க போகுது. கண்ணை மூடி ஆவிக்குரிய கண்ணை திறந்து பாருங்க. உங்க தலைக்கு மேல வானம் திறக்கப்பட்டிருக்கு. உங்க தலைக்கு மேல கர்த்தருடைய கை, கர்த்தருடைய கை. நீ எங்க இருந்தாலும் உன்னை தொடுகிறா. இது கர்த்தரின் கை, இது கர்த்தரின் கை, இது கர்த்தரின் கை. கண்ணை மூடி வாயை திறங்க. இட்ஸ் ஆஃப் தி லார்ட். இது கர்த்தரின் கை. சிஸ்டர், இது கர்த்தரின் கை. எசேக்கியேலை தொட்ட அதே கை உன்னை தொட விரும்புகிறது. ஐயா, இட்ஸ் a hands of God. இது கர்த்தருடைய கை, இது கர்த்தருடைய கை. நிற்கிற இடத்துல ஜெபிக்க தொடங்க, இருக்கிற இடத்துல ஜெபிக்க தொடங்க. மின்னல போல கர்த்தருடைய வல்லமை, மின்னல போல கர்த்தருடைய வல்லமை இந்த கூடாரத்தில் இறங்குகிறது, 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 இறங்குகிறது. உன்னை வெளியே கொண்டு வருகிறார். நீ தூக்கி எறியப்பட்ட உறவிலிருந்து, துறவிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வருகிறார் கர்த்தருடைய கை. வானங்கள் திறக்கப்படட்டும், வானங்கள் திறக்கப்படட்டும், வானங்கள் திறக்கப்படட்டும். கர்த்தர் உன்னை தொட விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை தொட விரும்புகிறார். whatever your problem may be, whatever your situation may be, whatever your circumstance may be, God is going to touch you. உங்க பிரச்சனை எதா இருந்தாலும், உங்க துன்பம் எதா இருந்தாலும் உங்களை தொடும்படி விரும்புகிற தேவன். அங்க இருந்து எசேக்கியேலின் தீர்க்கதரிசியின் பேர் மகிமையின் தீர்க்கதரிசி, glorious prophet. எது முதல்? கர்த்தரின் கை தொட்டது முதல்.
சாத்தான் கை வச்ச இடமெல்லாம் சாபமாக இருக்கலாம், அழிவாக இருக்கலாம். அதே இடத்துல கர்த்தர் கையை நீட்டி தொட விரும்புகிறார். கர்த்தர் கையை நீட்டி தொட விரும்புகிறார். ஒரு அடி தூரம் எனக்கு போதும்னு சொன்ன தாயை உயிரோடு எழுப்பி சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற என் ஆண்டவரால முடியுமானா கர்த்தருடைய கரம் வெறுமனே திரும்பி போவதில்லை, வெறுமனே திரும்பி போவதில்லை, வெறுமனே திரும்பி போவதில்லை, வெறுமனே திரும்பி போவதில்லை. நினைத்த காரியத்தை செய்ய போகிறது, செய்ய போகிறது, செய்ய போகிறது, செய்ய போகிறது. ஜெபம் ஜெபம் துதி துதி ஆராதனை ஆராதனை புதுப்பாடல் புதுப்பாடல் யுத்தம் யுத்தம் எழுப்புதல் எழுப்புதல் உத்தரவாதம் உத்தரவாதம் ஐக்கியம் ஐக்கியம் ஐக்கியம். நம் சபை நிகழ்வுகள். கிருபையில் களிகூறுவோம். திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை. முழங்கால் யுத்தம். திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை 10 மணி முதல் 12 மணி வரை. வாலிப பெண்கள் கூடுகை 2ஆம் சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரை. பெண்கள் ஐக்கியம் 4ஆம் சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை. இயேசுவோடு 1 மணி நேரம் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை மாலை 7 மணி முதல் இரவு 8 மணி வரை. நானும் என் வீட்டாரும் குடும்ப ஆசீர்வாத கூடுகை செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. யாக்கோபின் யுத்தம் ஆண்கள் ஐக்கியம் புதன்கிழமை தோறும் இரவு 10 மணிக்கு. தீமோத்தேயு வாலிப ஐக்கியம் 2வது சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் 7:30 மணி வரை. வேதம் வேத பாடக்கூடுகை புதன்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு. பெருமீச்சு இரவு ஜெபம் 2ஆம் வெள்ளிக்கிழமை இரவு 10 மணிக்கு. எக்காலம் 12 மணி நேரம் துதி ஆராதனை தினமும் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. ஞாயிறு ஆராதனை காலை 9 மணிக்கு. உபவாச ஜெபம் முதல் சனிக்கிழமை காலை 9 மணிக்கு. இயேசுவை உயர்த்துவோம் மாதத்தின் முதல் சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு. 24 மணி நேர ஜெப உதவிக்கு அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 9500373818. தொலைபேசி எண் 0461310232. வாருங்கள் ஆராதிப்போம், வாருங்கள் உயர்த்துவோம், வாருங்கள் யுத்தம் செய்வோம்.